அரசியல் என்பது மக்களுக்கான சேவையாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சேவைன்னு சொல்லி ஆட்சி செய்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆட்சி செய்ய காலத்துல 1954 இருந்து 63 வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க. அவர் செய்த ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி காலம்னு சொல்லி மக்கள் எல்லாம் சொன்னாங்க. தேசத்துல முத்துராமலிங்க தேவர் அவர் அழகா சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, வாக்கிற்கு பணம் கொடுப்பவன் பாவி, அதை கொண்டு வாக்களிப்பவன் தமிழினத்தின் தேச துறை என்று சொல்லியிருக்கிறார். என்ன பண்றோம், இப்போ எலெக்ஷன்ல 5000 கொடுப்பான், 2000 கொடுப்பான், 3000 கொடுப்பான், இதை வாங்கிட்டு ஊர்ல போய் ஓட்டு போட போறோம். எவன் ஒருவன் அரசியலை வியாபாரமாக்கி அரசியல் செய்வானோ அவனே அரசியலுக்கு அருகதையற்றவன் சொல்லியிருக்கிறார். நமக்கு ஒரு தனி மனிதன் அதிகாரம்ன்றது என்ன தெரியுமா? ஓட்டு மட்டும்தான் தனி மனிதன் அதிகாரம். வலிமை இந்த தலைமுறை இல்லாம அடுத்த தலைமுறையை காக்கின்றது தான் ஓட்டு. இப்ப நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இறந்துட்டு போறது கிடையாது. நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைங்க இருக்கு. அடுத்து வர தலைமுறைகளுக்கெல்லாம் நம்ம இந்த பூமியில நீர் வளம், நில வளம், மண் வளம், கனிம வளம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போனோம். இப்ப எல்லாத்தையும் சுரண்டி ஆகிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு போற ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை ஆளுங்க நினைச்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்குறதுக்கும் அதற்கான ஆட்சியாளர்களையும் நம்ம தேர்ந்தெடுத்தும் வசதியா இருக்கும். அதுதான் முத்துராமலிங்க தேவர் அழகா சொல்லியிருக்காரு. ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்காரு, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு 5 வருஷம் முதலமைச்சர் பதவிக்கு ஆளுக கொண்டு நம்ம தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சர் ஆகிறோம். அவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் அது அவர்கள் செய்த தப்பே கிடையாது, மக்கள் செய்த தப்பு. ஏன்னாக்கா மக்கள் தானே நம்ம ஓட்டு போட்டு அவங்க முதலமைச்சர் ஆக்கி முதலமைச்சர் நாட்கள் உட்கார வச்சு நமக்கெல்லாம் சேவை செய்ய சொல்றோம். அப்போ இது தப்பு முதலமைச்சர்களுடைய தப்பு கிடையாது, அடிப்படை மக்களாகிய நம்ம மேல உள்ள தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கம் சொல்றாரு. அன்னை தெரேசா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், உங்களுக்காக நாங்க இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்ல வைக்காதீங்க மக்களை. மக்கள் உங்களால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வைங்க. உங்களாலனாக்கா நீங்க செய்யற ஆட்சியால நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க செஞ்ச ஆட்சியால இப்போ காமராஜர் சொன்னாங்கல்ல பொற்கால ஆட்சி தந்தவர்னு, அதே மாதிரி உங்களால நாங்க இந்த மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லி அன்னை தெரேசா சொல்றாங்க. அதே மாதிரி நம்முடைய மறைஞ்ச புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அழகான ஒரு வார்த்தையை பாட்டுல அழகா பாடியிருப்பாரு. திருடனாய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு அவர் பாட்டு பாடியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம சொல்றது என்ன தெரியுமா, நாம பார்த்து ஓட்டை மாற்றி போடாவிட்டால் இனி நாட்டை காக்க எவராலையும் முடியாது. ஏன்னா இப்ப 5 வருஷம் வந்தது இப்படி போச்சு, இதே மாதிரிதான் 63 வருஷமும் போச்சு. இப்படி இன்னும் வர 5 வருஷம் அது எப்படி இருக்குதோ ஏதா இருக்குதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால நம்மளாம் எந்த அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறதுக்காக நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல. எதுக்காகனாக்கா எனக்கு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் பிடிக்கும், எனக்கு அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு முதலமைச்சர் வேட்பாளர் பிடிக்கும் சொல்லி நம்ம போய் ஓட்டு போடுறோம். இதனால உங்களுக்கு பிடிச்ச ஆளுதான் அப்படின்றது வறுமை கண்டு மக்களுக்கான ஆட்சி அமைக்கிறது யாரால முடியும்னாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து யார் நல்லவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி போடும்போதுதான் மக்களுக்கான ஆட்சி மறுபடியும் நமக்கு வரும் மலரும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நம்ம எல்லாரும் சிந்திப்போம், செயல்படுவோம். சிந்திப்பீர், செயல்படுவீர். சிந்திப்போம், வாக்களிப்போம்.